ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது உல்லன் மேட் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்காக 2 கம்பி நம்மளுக்கு வேணும். ஒரு கம்பி பேர் வந்து உல்லன் ஊசின்னு கேட்டால் கடையில் தருவாங்க. இன்னொரு கம்பி பேர் வந்து யூ ஷேப் உல்லன் கம்பின்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். நான் 2 உல்லன் நூல் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து ப்ரௌன் கலர், இன்னொன்று வந்து சந்தன கலர் எடுத்து வச்சுருக்கேன். உல்லன் நூல் எடுத்து அந்த யூ ஷேப் கம்பியில் வந்து முடிச்சு போட்டுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும் அந்த முடிச்சியை. உல்லன் நூலை இப்படி கையில் சுற்றிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மேட் செய்ய வசதியாக இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு வரணும். இப்போ அந்த உல்லன் ஊசியை அதுக்குள்ளே விட்டு விட்டு வெளில எடுக்கணும். இப்படி பண்ணி விட்டோன்னா அந்த கம்பியை வந்து அந்த சைடு கொண்டு போயிடணும். ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து திருப்பி அதே மாதிரி பண்ணி உள்ளே விட்டு எடுத்தோன்னா அந்த கம்பி அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு போயிடணும். ஃபுல்லாகவே இதே மாதிரி பண்ணிக்கிட்டு போகணும். இது மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து இது எது வரைக்கும் போடணுன்னா நான் ஃப்ரிட்ஜ் மேலே போட போகிறேன். ஸோ அதனால் அதோட பிரெத்தையும் லென்த்தையும் நான் மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த உல்லன் வந்து அந்த யூ ஷேப் கம்பிலேருந்து வெளில எடுத்து பார்ப்போம். என்னோடய ஃப்ரிட்ஜோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டர். ஸோ அதனால் அந்த 30 சென்டிமீட்டர் இருக்கான்ட்டு இந்த உல்லனை வந்து வெளில எடுத்து பார்ப்போம். அதுக்கு வந்து இது மாதிரி மெதுவாக எடுக்கணும். எடுத்தோன்னா இது மாதிரி வரும். ஃபுல்லாக இது மாதிரி. சப்போஸ் எனக்கு வந்து 30 சென்டிமீட்டரோட நான் கீழே பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி யூ ஷேப் கம்பி எடுத்து 2 நூல் எடுத்து அதுக்குள்ளே விட்டுட்டோன்னா திருப்பி நம்ம ஸ்டார்டிங் போட்ட மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ண தேவையில்லை. இப்படி வந்து இது மாதிரி 2 நூலை உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு வர ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடித்தோன்னா அதை முடித்து வந்து எப்படி போடணுன்னா, இப்போ நம்ம போட்டு முடிக்க சொல்லி இது மாதிரி நூல் வரும்ல, அதை பிடிச்சி நல்லா இழுத்தோன்னா இப்படி மாதிரி பெருசாக வரும். அதை கட் பண்ணிவிட்டு
இப்போது நம்ம இந்த கையில் சுற்றி வச்சுருக்கோம் அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டோன்னா இப்போ இந்த நூலை டைட் ஆக்கிட்டோன்னா நம்மளுக்கு முடிச்சு விழுந்துடும். இப்போ மிச்ச நூலை வந்து கட் பண்ணிப்போம். இப்போ வெளில எடுத்தோன்னா இப்படி வரும். இது மாதிரி நான் சந்தன கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம நிறைய பண்ணி வச்சுப்போம். பண்ணி வச்சுட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 2 உள்ளனையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த சந்தன கலர் நூல் மேலே வந்து நம்ம ப்ரௌன் கலர் நூலை வச்சுட்டு அந்த ஊசிக்குள்ளே 2 ப்ரௌன் கலர் நூலை விடணும். அதுக்கப்புறமா 2 சந்தன கலர் நூலை விடணும். விட்டுட்டோமா? இப்போ அந்த சந்தன கலர் நூலை அந்த ப்ரௌன் கலர் நூலுக்குள்ளே விட்டு வெளில எடுக்கணும். இப்போது அந்த ஊசி மேலே வந்து கடைசியாக நம்ம என்ன போட்டோம்? சந்தன கலர் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரௌன் கலர் நூலுக்குள்ளே விடணும். இப்போ அந்த ப்ரௌன் கலர் நூலை சந்தன கலர் நூலுக்குள்ளே விட்டு இதை பாருங்கள் இப்படி விட்டு வெளில எடுக்கணும். இப்போ அது மேலே என்ன இருக்குது? ப்ரௌன் கலர். இப்போது நம்ம சந்தன கலர் நூலுக்குள்ளே விட்டு 2 நூலை இந்த ஊசிக்குள்ளே வந்து சந்தன கலர் நூல் 2 விட்டு இப்போ அந்த ப்ரௌன் கலர் நூலுக்குள்ளே விட்டு 2 எடுக்கணும். இதே மாதிரி நம்ம விட்டு விட்டு அந்த ஊசியை வெளில எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி விட்டு விட்டு நம்ம முடிக்க போகிறோம். இதே மாதிரி தான் ஃபுல் மேட்டுக்கும் பண்ணணும். மாதிரி வந்து முடிச்சிட்டோம். நம்மளுக்கு இது வந்து முடிச்சுலாம் தேவையில்லை. நம்ம அப்படி விட்டு விட்டு எடுக்கிறோம்ல அதுவே அவுராது. முடிச்சுலாம் போடணும்னு தேவையில்லை, அதுவே அவுராது. என்னதான் நீங்கள் இழுத்து பார்த்தாலும் அந்த நூல் வந்து வராது வெளில. இதே மாதிரி உங்களுக்கு எது மேலே நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அது மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், காட்டுறேன். இது மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிட்டா இது மாதிரி வரும். இதை வந்து நான் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுதான் ஃபினிஷ் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி நிறைய அதே மாதிரி ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உங்கள்கிட்ட காமிச்சதையும் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து கரெக்டாக சைஸ் வரும். இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் இப்படி தான் எப்படி வந்து நம்ம அந்த 2த்தையும் ஜாயின் பண்ணுமோ அது மாதிரி இது 2த்தையும் ஜாயின் பண்ணணும். எப்படி லாஸ்ட்டாக முடிக்கணும்னு காட்டுறேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த 2த்தில் முடிச்சு போட தேவையில்லை. நம்ம இப்படி விட்டு விட்டு எடுத்தாவே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி நம்ம என்னதான் இழுத்தாமோ இதுவே வந்து அவுராது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபுல் மேட்டுக்கும் நான் எந்த முடிச்சையும் போடல, இப்படியே விட்டு விட்டு தான் எடுக்கிறேன் வெளில. இது மாதிரி விட்டு அந்த ஊசியை வந்து வெளில எடுத்துட்டோன்னா அளவு தான் விட்டுடணும். எந்த முடிச்சையும் போட தேவையில்லை, அது அவுராது. நம்ம அதை நல்லா இழுத்தா கூட அவுராது. வீடியோ பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சரி, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க. மாதிரி நிறைய வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.